அனைவரும் முழங்கால் படிவிடுவோம். எங்களை நேசிக்கிறவங்க நல்ல தகப்பனே சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே வாழ்க என்று வாழ்த்தி வரவழைக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராணி ஆண்டவரே உங்களோட கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவரே தகப்பனே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே உங்களோட கிருபை புதிதாக இருக்கத்தக்க ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆராணியை பொறுப்பெடுக்க முடியாது ஆட்சேபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆராணி ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆண்டவரே கர்த்தாவே நடத்தத்தக்கதா ஆண்டவரே பாடல்கள் ஜெபங்கள் வார்த்தைகள் அறிக்கை போதைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே கர்த்தாவே பரத்திலிருந்து உங்களோட வல்லமையினால் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆராதனையிலே உம்மை துதிக்கவும் போற்றவும் மையப்படுத்தவும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே நீ பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட சிந்தைக்குள்ளா நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களோட ஆவிக்குள்ளா நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வ பயத்தோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் மையப்படுத்தவும் நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனைக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே எல்லா தடைகளையும் இயேசுவே உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினாலே நிர்மூலப்படுத்தி ஆண்டவரே உச்சாத்தின் ஆவியோடும் வெள்ளையின் ஆவியோடும் வெள்ளத்தின் ஆவியோடும் உம்மை துதிக்கவும் போற்றவும் மையப்படுத்தவும் நீ கிருபை செய்ய முடியாது. உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களாக ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். நான் உட்காருவோம். பாடலன் பேரம்பின் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 45வது பாடல். அன்பான எந்தன் தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர், அன்பாகவே இருக்கிறீர், அன்பாய் என்னை இழுத்து கொண்டேன் என்றாத பாடல். அன்பாய் என்னை நடத்தினீர், அன்பாக தெய்வமே, அன்பாய் என்னை நடத்தினீர். இம்மா அன்புக்கு என்ன நான் செய்தேன், வேலையால் என்னையே உமக்காக தந்தேன். இம்மா அன்புக்கு என்ன நான் செய்தேன், வேலையால் என்னையே உமக்காக தந்தேன். வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. என் வாழ்வு முழுவதும் நீராகவே, உமக்காக எல்லாம் நானாகவே. ஓ என்னை வாழ கவலையே, என்னுமே சொல்லவாய் ஆராதிப்பேன். ஓ என்னை வாழ கவலையே, என்னுமே சொல்லவரை ஆராதிப்பேன். ஆராதனை 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 அன்பான உமக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை
பாடலன் 55 பாடலன் 55 தேவ ஆலயம் தேவ ஆலயம் தேவன் தங்கும் வாசஸ்தலமே தேவ ஆலயம் ஆலயமே ஆலயமே நாமே தேவ ஆலயமே என்றுதான் அந்த பாடல். தேவ
புத்திரராய் தேவ சமாதானம் நிறைந்திடுவார். சமாதானம் மண்ணும் புத்திரராய் தேவ சமாதானம் நிறைந்திடுவார். பகையில்லாத வெறுப்பில்லாத தூய உள்ளம் நிறைந்திருப்போம். பகையில்லாத வெறுப்பில்லாத
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஆண்டவர் அவருடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்பமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே நாம் தேவனற்றவர்களும் அந்நியர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் இவ்வாறு நாம் தேவனுக்கு தூரமானவர்களுமாக வாழ்ந்த ஒரு காலங்கள். ஆனால் இப்பொழுது இயேசு ஒருவன் மனம் திரும்பும் பொழுது அவனுக்கு அந்த தூரமாக இருந்த அந்நியனாக இருந்த புறம்பாக இருந்த அந்த தேவனுடைய ராஜ்யம் அவனுக்கு சமீபமாய், அதாவது அவனுக்கு பக்கத்திலே வருகின்றது. சமீபம் என்பது நமக்கு அருகிலே வருவதைத்தான் சமீபம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆகையால் இவ்வாறு மனம் திரும்பும் பொழுது ஒருவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வருகின்றது. ஆனால் அந்த சமீபமாய் வருவதே வைத்துக்கொண்டு அதிலே ஒரு மகிழ்ச்சியை கண்டு, அதிலே ஒரு திருப்தியை கண்டு, அங்கே நாம் அதை பார்த்து இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் அருகிலே இருக்கின்றேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அருகிலே இருக்கின்றேன் என்று ஒரு சந்தோஷப்படுவது, ஒரு மகிழ்ச்சி கொள்ளுவது, அது என்ன மகிழ்ச்சி? அது ஒருவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கன்று அவன் நீரினாலும் ஆவியினாலும் அவன் மறுபடி பிறக்கும் பொழுது பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சி உண்டாகின்றது, அங்கு பெரிய சந்தோஷம் உண்டாகின்றது, அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகின்றான். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் சொந்தக்காரராய் மாறுகின்றோம். ஆனால் அவ்வாறெல்லாம் மாறுகின்ற வாழ்க்கையெல்லாம் அது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சமீபமாக வைத்து, கண்ணுக்கு தெரியாத அந்த தெய்வத்தை, கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ராஜ்யத்தை இப்பொழுது நாம் மறுபடி பிறந்த பிற்பாடு அதை எங்களுக்கு சமீபமாய் வந்துவிட்டது, அவருடைய கண்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது. அதை பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்துக்கு நான் சமீபமாக இருக்கின்றேன், பக்கத்தில் இருக்கின்றேன், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அங்கே பக்கத்தில் என்னுடைய கண்களுக்கு முன்பாக பக்கத்தில் இருக்கின்றார் என்றெல்லாம் அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்பட்டு அதிலே திருப்தி கொண்டு வாழுகின்ற வாழ்வு, அது இயேசுவினுடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்பம்தான். அவருடைய பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்திற்கு பிற்பாடு அவர் என்ன சொல்லுகின்றார்? அவர் பிற்பாடு அவர் தம்முடைய உபதேசத்தை, அதாவது அவர் மிக வாழ வேண்டிய உபதேசம், அது பிரசங்கம் என்பது பொதுவாக எல்லாருக்கும் சொல்லுகின்றதுதான் பிரசங்கம். உபதேசம் என்பது குறிப்பிட்டவர்களுக்கு தான் அங்கு நாம் சொல்லுகிறோம். அதாவது பொதுவாக ஜனங்களுக்கு நாம் ஒன்றை சொல்ல முடியும், ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உபதேசிக்கின்றோம், பிள்ளைகளுக்கு நாம் தனித்திருந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகின்றோம், அது உபதேசம். அதே போல இவ்வாறு ஒரு பிரசங்கத்தினுடைய ஆரம்பம் இவ்வாறு இருந்தாலும் அவருடைய உபதேசத்தினுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த வசனத்தில் அவருடைய உபதேசத்தினுடைய ஆரம்பம், அவர் உபதேசிக்க தொடங்கும் பொழுது முதலாவது அவர் இந்த வார்த்தையைத்தான் அவர் பேசுகின்றார். அதாவது நீங்கள் இப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அதை உங்களுடைய கண்களுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வைத்துக்கொண்டு, உங்களுடைய கண் பார்வைக்கு வைத்துக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது அது காரியம் அல்ல, அது ஆரம்பம். ஆனால் அவருடைய அந்த உபதேசத்தினுடைய ஒரு அஸ்திபாரம், இயேசுனுடைய உபதேசத்தின் அஸ்திபாரம் என்னென்றால், அந்த சமீபமாக இருக்கிறதை நீங்கள் என்ன செய்துவிட வேண்டும்? அதை உங்களுடையதாக மாற்றிவிட வேண்டும். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, அதாவது நமக்கு அந்த ராஜ்யத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதை எப்போதும் அதை
தூரத்திலே வைத்து பார்த்து கொண்டே இருப்பதல்ல, அது உங்களுடையதாய் மாற வேண்டும். ஒரு கடையிலே பொருட்கள் இருக்கிறது என்றால் அடிக்கடி அதை நாம் போய் பார்த்துக்கின்றோம். அது நல்ல ஆசையாக இருக்கின்றதை வாங்க வேண்டும் என்று நாம் விரும்பி போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஆசை இருக்கும் வரைக்கும், அது கடையில் இருக்கும் வரைக்கும் அது நமக்கு சொந்தமல்ல. எப்போது அதை பணம் கொடுத்து நாம் அதை விலையாக வாங்குகின்றோமோ அப்பொழுதுதான் அது எங்களுக்கு சொந்தமாக மாறுகின்றது. அதே போலதான் இப்படி சமீபமாகவே ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழாதீர்கள். தேவனை உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்திலே தான் இருக்கிறார். தேவன் அவ்வாறு தான் அவரை நாங்கள் பார்க்கின்றோம், அவரை விசுவாசிக்கின்றோம், அவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம், அவரை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கின்றோம், அவரிடத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் இவ்வாறெல்லாம் சொல்லி தேவனை இவ்வாறு ஒரு சமீபமாக வைத்துக்கொண்டு திருப்தி கொண்டு வாழுகின்ற வாழ்வை இயேசு அதை அவர் அங்கே பிரசங்கத்தினுடைய அது ஆரம்பம் தான். சொந்தமாக்குங்கள், ராஜ்யத்தை சொந்தமாக்குங்கள், அதாவது அதை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன், இப்போ கடலிலே அந்த வலைகள், அதாவது அது பட்டி வலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு ஏதாவது வலைகளை கடலிலே போடுகின்றோம். இயேசு இந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தது, இந்த உபதேசத்தை ஆரம்பித்த இடமே கடற்கரை தான். கடல் ஓரத்தில், அது கலிலேயா கடற்கரையிலே தான் அவர் என்ன செய்கின்றார், இதை ஆரம்பிக்கின்றார். அவர் கடலோடு அவர் தன்னுடைய உபதேசத்தை எல்லாம் அவர் சம்பந்தப்படுத்தி பேசுகின்றார். இயேசு தரையோடு சம்பந்தப்படுத்துகிறார், கடலோடு சம்பந்தப்படுத்துகின்றார், ஆகாயத்து பறவைகளோடு சம்பந்தப்படுத்துகின்றார், வியாபாரத்தோடு சம்பந்தப்படுத்துகின்றார். அவர் எல்லா விதத்தோடும் இயேசு சம்பந்தப்படுத்துகின்றார். ஆகையால் இந்த காரியத்திலே கூட நாம் கடலிலே அங்கே ஒரு பட்டி வலையை பாய்கின்றார்கள், இல்லாவிட்டால் கடலிலே வேறு ஏதாவது ஒரு மீன் வலையை போடுகின்றார்கள். இப்பொழுது போடும் பொழுது அங்கே அடுத்த நாள் போகின்றார்கள். போகும் பொழுது அந்த பட்டியலுக்குள்ளே நிறைய இறால் நிற்கின்றது, இல்லாவிட்டால் நிறைய கணவாய் நிற்கின்றது, நிறைய மீன்கள் நிற்கின்றது, இல்லாவிட்டால் வலையிலே நிறைய மீன்கள் பட்டு கிடக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது எல்லோருக்கும், அந்த தொழிலாளிக்கு இருதயத்தில் என்ன இருக்கும், மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அந்த மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது, ஆகா இவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது, என்னுடைய விலையிலே இவனுடைய பட்டிக்குள் என்னுடைய விலைகளிலே இவ்வளவு திரளான மீன்கள் இருக்கிறது, இவ்வளோ திரளான இறால்கள் கணவாய்கள் நிற்கின்றது, அந்த சந்தோஷம் எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும். ஆகையால் இதை நான் இப்படியே விட்டு நாளைக்கும் வந்து என்ன செய்ய போகின்றேன், இதை நான் பார்க்க போகின்றேன் என்று அடுத்த நாள் வந்து பார்க்கணும். அடுத்த நாள் அதே மாதிரி இருக்கின்றது. திரும்பவும் இந்த சந்தோஷம் இதை விட்டு போய்விடக்கூடாது என்று அதை அப்படியே விட்டு அடுத்த நாள் இப்படியே ஒவ்வொரு நாளும் அப்படியே வந்து அதை பார்த்து கொண்டு அதிலே இந்த மகிழ்ச்சியை தன்னிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவ்வாறு நினைத்து கொண்டிருப்பதினாலே அந்த தொழிலாளிக்கு ஏதாவது பலன் கிடைக்க முடியுமா? அதனாலே ஒரு பலன் வருமா? பார்த்து விட்டே போய்கொண்டிருக்கிறதுனாலே சந்தோஷம் என்கிறது ஒன்று இருக்கும். என்னுடைய வலையிலே இவ்வளவு இருக்கின்றது என்ற சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி. அதிலே பலன் என்ன இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதே போன்றுதான் தேவனுடைய ராஜ்யத்தை சமீபமாக வைத்துக்கொண்டு அதை நாள்தோறும் தேவன் அங்கே எங்களோடு கூட இருக்கிறார், தேவனுடைய வார்த்தைகள் தேவன் எங்களோடு பேசுகின்றார் என்று இப்படியெல்லாம் தேவனை நாங்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஜனங்கள், நாங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நாங்கள் பரலோகத்துக்குரிய ஜனங்கள், நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றெல்லாம் இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பட்டியலில் உள்ள அந்த மீன் இனங்களை, இல்லாவிட்டால் இந்த கடல் உணவுகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டு போவதனாலே எப்படி பலன் இல்லையோ, எப்போது அதை அவர்கள் அந்த வலையிலிருந்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு அதை எடுக்கின்றார்களோ அப்பொழுதுதான் அது அவர்களுக்கு உரிய பலனை கொடுக்க முடியும். இதே போன்றுதான் தேவனுடைய ராஜ்யமும் அப்படித்தான். அதை தனக்கு ஒருவன் சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால், அதாவது தன்னுடையதாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்பவுமே அது அவனுக்கு சொந்தம் அல்ல என்பதைத்தான். அதாவது சமீபமாக இருப்பதெல்லாம் அவனுக்கு உரியதல்ல. எப்போது அவன் அந்த வலைகளில் இருப்பதை தன்னுடைய வள்ளத்துக்குள்ளே, தன்னுடைய படகுக்குள்ளே அதை எடுத்து உள்வாங்கி கொள்ளுகின்றானோ அப்பொழுதுதான் அது அவனுக்கு சொந்தமாக மாறுகின்றது. இவ்வாறு அந்த ராஜ்யத்தை நாம் ஆண்டவர் இயேசு நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அதை உங்களுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று இயேசு என்ன செய்தார், அங்கே அவர் உபதேசிக்க ஆரம்பித்தார். ஆகையால் அதை எப்படி ஒருவன் சொந்தமாக்கி கொள்ள முடியும்? நீங்கள் மனம் திரும்பும் போது உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஆவியிலே ஏழ்மை உள்ளவர்களாய் வாழும் பொழுதுதான் பரலோகம், இல்லாவிட்டால் தேவனே உங்களுக்கு சொந்தமாக வந்து விடுவார். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள்
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை சமீபமாய் வைத்து பார்க்க விரும்புகின்றீர்களா? பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு சமீபமாகவே வைத்துக்கொண்டே அதை பார்த்துப்பதிலே ஒரு ஆசையாக இருந்து கொண்டு, அதாவது நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் விசுவாசி, இப்படியெல்லாம் இதிலே உங்களுடைய வாழ்விலே ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் சந்தோஷமும் நிறைந்த கொண்ட வாழ்க்கையிலே இருக்கின்றவர்களாக உங்களுடைய மகிழ்ச்சி இருக்கின்றது அல்லாவிட்டால் அதை அப்படியே என்னுடையதாக்கி கொள்ளத்தக்கதாக, தேவனே எனக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக எத்தனை பேருக்கு அப்படி சொந்தமாக்குவதிலே எத்தனை பேருக்கு ஆசை இருக்கின்றது, எத்தனை பேருக்கு அதில் ஆர்வம் இருக்கின்றது. ஆகையால் இப்படிப்பட்ட ஆசை, இப்படிப்பட்ட ஆர்வம், இப்படிப்பட்ட விருப்பத்தை ஒருவன் இந்த பூமியிலே ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எளிமை என்று சொன்னால், ஏழ்மை என்றால் வறுமை, அந்த வறுமையை ஒரு மனுஷன் கொண்டிருந்து வாழ்ந்தால் அவனுக்கு தேவை ஒரு வறுமையிலே வாழ்கின்ற, அதாவது ஏழையாக இருக்கின்ற. ஏழை என்று சொல்லுகிறதெல்லாம் அன்றன்றாடு சாப்பிடுகிறவனே ஏழை என்று சொல்ல முடியாது. நாம் 3 வேளை சாப்பிட்டால் நாம் ஏழைகள் அல்ல. நாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல, இல்லை ஆண்டவர் சொல்லுவது போல், உண்ணவும் முடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும், அப்போது நீங்கள் நிறைவானவர்கள் தான், நீங்கள் ஏழைகள் அல்ல. இங்கே உட்கார்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், நீங்கள் யாராவது ஏழையாக இருக்கிறீர்களா? ஏழையாக இருக்கிறீர்களா? ஒருவரும் ஏழை இல்லை. ஏனென்றால் நாம் சாப்பிட செய்கின்றோம், நன்றாக உடுத்துகின்றோம். நீங்கள் சபைக்கு வரும்போது எல்லா பிள்ளைகள் எல்லாம் நல்லா உடுத்திக்கொண்டு தான் வருகின்றீர்கள். நீங்கள் அங்கே மற்றபடி நீங்கள் வீட்டிலே சாப்பிடும் பொழுது ஏதோ 3 வேளை 3 நேரமாவது இல்லாவிட்டால் 2 நேரமாவது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் சாப்பிடத்தான் செய்கின்றோம். ஆகையால் அவர்களை ஏழை என்று இங்கே சொல்லவில்லை. ஏழை என்று சொல்லுவதெல்லாம் தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்ததை அதை போட்டுவிட்டாலே அந்த விதவை, அந்த ஏழை விதவை, அதாவது ஜீவனம் என்றால் என்ன? சாப்பாட்டுக்கு அந்த அன்றைக்குள்ள சாப்பாட்டை உரியதை அவள் காணிக்கைக்கு போட்டு விட்டாள். அவளுக்கு பொறுத்து ஒன்றும் இல்லை, அவன் தான் ஏழை. அதாவது இந்த நாம் அங்கே போகும் பொழுது அந்த பஸ் வழி இல்லாவிட்டால் இந்த ரோட்டு சைட்டுகள்லையோ அங்கே இருப்பார்கள். அங்கே ஆதரவற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், அன்றன்றைக்கு கூட சாப்பிட வழி இல்லாதவர்கள், ஒரு நேர சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவர்கள், அவர்கள் தான் ஏழைகள். ஆண்டவர் அவ்வாறான ஒரு ஏழை, அப்படிப்பட்ட ஒரு ஏழை இன்றைக்கு எதை அவன் அங்கே நோக்கி பார்க்கின்றான்? அவனுக்கு எது தேவை? அப்படிப்பட்ட ஏழைக்கு எது தேவை? அவனுக்கு எது தேவை? சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அந்த பணத்தை அவன் யாரை சார்ந்து கொள்ளுவான்? அந்த பணத்துக்காக யாரை சார்ந்து கொள்ளுவான்? மனிதரைத்தான் அவன் சார்ந்து கொள்வான். மனிதரிடத்திலே தான் கையேந்துவான், மனிதரிடத்திலே தான் போவான். அம்மா கொடுங்க, ஐயா கொடுங்க, சாப்பாடுக்கு ஏதாவது கொடுங்க என்று அவன் போகின்றான். ஏனென்றால் அது அவனுடைய ஏழ்மை. அவனுடைய ஏழ்மை எந்த அளவுக்கு அவனை மனிதரிடத்திலே நடத்துகின்றது, அவனுடைய ஏழ்மை எந்த அளவுக்கு அவனை கையேந்த வைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் அவன் படுக்கையிலிருந்து காலையில் எழும்பும் பொழுது அவனுடைய தட்டுகள் வெறுமையாகவே இருக்கின்றது, அவனுடைய சாப்பாட்டு பாத்திரங்கள் வெறுமையாகவே இருக்கின்றது, அவனுடைய பொக்கெட் வெறுமையாகவே இருக்கின்றது, அவனுடைய கை வெறுமையாகவே இருக்கின்றது. ஏன்? அவனிடத்திலே ஒன்றும் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவன் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆவியிலே இப்படிப்பட்ட ஒரு வறுமையுடைய சகோதர சகோதரிகளாக அவன் மாற வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு வறுமையிலே இருக்கின்ற ஏழை எப்படிப்பட்ட மனநிலையுடையவனாய் இருக்கின்றானோ, அவன் தன்னுடைய தேவைக்காக மனிதரை அண்டி பணத்தை அவன் நோக்கி பார்க்கின்றவனாய் இருக்கின்றானோ, ஆவியிலே எளிமை உள்ள சகோதரன், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, பரிசுத்தத்துக்குரிய வாழ்க்கையிலே, தேவர் பக்தியுள்ள வாழ்க்கையிலே, தேவனை தேடுகின்ற வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வறுமை நிறைந்த சகோதர சகோதரிகள். வறுமை என்றால், ஏழ்மை என்றால், அதாவது அந்த தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரிய எந்த ஒரு வாழ்க்கையுமே தன்னிடத்தில் இல்லையே. ஆண்டவரே, உம்மை போன்ற அந்த சுபாவங்கள் என்னிடத்தில் இல்லையே, பரலோகத்துக்குரிய வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்னிடத்தில் இல்லையே, பரிசுத்தம் என்னிடத்தில் இல்லையே, உண்மை என்னிடத்தில் இல்லையே, நீதி என்னிடத்தில் இல்லையே, சமாதானம் என்னிடத்தில் இல்லையே, மகிழ்ச்சி என்னிடத்தில் இல்லையே, அன்பு இல்லையே, இரக்கம் இல்லையே, மன்னிக்கிற சுபாவம் இல்லையே, அங்கே எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவம் இல்லையே, தீமையை நன்மையினாலே வெல்லக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு இல்லையே, முறுமுறுக்காத, குறை சொல்லாத, இப்படி பலவிதமான கோணங்கள், பலவிதமான காரியங்களிலே, இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவியிலே இப்படிப்பட்ட ஒரு போசாக்கு இல்லையே,
இப்படிப்பட்ட ஒரு உணவு இல்லையே. இதனாலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனை நான் தேற்றத்தக்கதாக, அவன் வளரத்தக்கதாக, அவன் புஷ்டியாகத்தக்கதாக இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் என்னிடத்தில் இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படும் போதெல்லாம், நெருக்கப்படும் போதெல்லாம், உபத்திரப்படும் போதெல்லாம் தன்னுடைய ஆவிக்குரிய ஏழ்மையை உணர்ந்து அந்த ஏழ்மை நிமித்தம் தேவனை நோக்கி பார்க்கின்ற மனுஷன், தேவனிடத்திலிருந்து அதற்காக கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற மனுஷன், இவ்வாறெல்லாம் அவன் தேவனிடத்திலிருந்து அந்த வல்லமைகளை எல்லாம் பெற்று அந்த பணத்தை அந்த ஏழை அந்த மனுஷன் அவன் பெற்று தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதை போன்று அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் தேவனிடத்திலே பெரும்படிக்கு இந்த ஏழ்மை ஆவியிலே, இந்த எளிமையான ஒரு வாழ்விலே இருந்து கொண்டு தன்னுடைய தேவையெல்லாம் உணர்ந்து, தன்னுடைய பலவீனங்களை உணர்ந்து, தரித்திரத்தை உணர்ந்து, தன்னுடைய இயலாமையை உணர்ந்து, தன்னுடைய தோல்வியை உணர்ந்து, தன்னுடைய வீழ்ச்சியை உணர்ந்து, வாழ முடியாத ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் துயரப்பட்டு, துக்கித்து, மனஸ்தாபப்பட்டு, மனம் வருந்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என் பாத்திரத்திலே உம்முடைய போஜனத்தை தாரும், ஆண்டவரே என் தட்டு வறுமையாக இருக்கிறது, என் ஆவி வறுமையாக இருக்கிறது, எனக்குள்ளே விடுதலை இல்லை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இப்படியெல்லாம் ஒரு ஏழ்மையான ஒரு ஏழையை போன்று தேவனுக்குரிய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தரித்திரத்தை உணர்ந்து வாழுகின்ற சகோதர சகோதரிகள் அவர்கள் தான் ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு தேவனுடைய ராஜ்யம் சொந்தமாய் மாறுகின்றது. அதை அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏழ்மையான அந்த வாழ்வு தேவனை நோக்கி நாள்தோறும் அவருடைய கண்களை நோக்கி பார்க்க வைக்கிறது. இந்த ஏழ்மை இல்லாத வாழ்வு அது ஐஸ்வர்யவான். அந்த ஐஸ்வர்யவான் யாரா இருக்க முடியும்? ஆண்டவர் சொன்னா, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு என்றார். ஒருவன் எதிலே அதிக ஆசை கொண்டவனாக இருக்கிறானோ அவன் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்றால் வெறும் பணத்தை மட்டும் கொண்டிருக்கிறவன் ஐஸ்வர்யவான் அல்ல. ஒரு பாலிய இச்சையிலே எனக்கு அதிகமான ஆசை, அதிகமான ஒரு ஈர்ப்பு எனக்குள்ளே இருந்தால் நான் ஐஸ்வர்யவான் தான். பாலிய இச்சையிலே நான் ஐஸ்வர்யவான். கோபத்திலே அதிகமாய் சின்ன விஷயத்துக்கும் சடக்கண்டு நான் கோபப்பட்டு, சடக்கண்டு நான் ஆத்திரப்பட்டு, சடக்கண்டு நான் அங்கே பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி விடுகிறேன் என்றால் கோபத்திலே நான் ஐஸ்வர்யவான் தான். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும், எந்த பாவத்திலே, எந்த பலவீனத்திலே, எப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நாம் அதிகமாக நாம் அங்கே அதுக்குள்ளே ஈர்க்கப்பட்டு அதை விரும்பி அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே நாம் ஈடுபடுத்தி கொண்டு வாழ்கின்றோமோ அதெல்லாம் ஐஸ்வர்யம்தான். ஐஸ்வர்யம். அதை விட்டு விடு என்றார். உன்னை தரித்திரனாக்கு. ஏன் விட்டு விடு என்று சொன்னார்? உன்னை ஏழையாக்கு, உன்னை வறுமையாக்கு, உனக்குள்ளே நீ ஒரு ஐஸ்வர்யவானை போல் இருக்கக்கூடாது. இப்படி தன்னுடைய காரியங்களை இப்படியெல்லாம் இழந்து 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 தனக்குண்டான எல்லாவற்றையும் ஒருவன் இழக்கும் பொழுதுதான் அவன் ஏழ்மையாக மாறுகிறான். அல்லேலூயா. அவன் தன்னுடைய சுயத்தை இழக்கின்றான், தன்னுடைய மாம்சத்துக்குரிய இச்சைகளை இழக்கின்றான், தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ்ச்சி, தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் தனக்குண்டானதெல்லாம் இழக்கின்றான். ஏன்? அவன் ஒரு எளிமை உள்ளவனாய் மாற வேண்டும், ஆவியில் ஏழ்மை உள்ளவனாய் மாற வேண்டும், ஒரு வறியவனாய் மாற வேண்டும். இப்போது அந்த ஏழையாய் அவன் மாறிவிட்டான். அவனுடைய கண்கள் பரத்தை நோக்கும், அவனுடைய கண்கள் தேவனை நோக்கும். தேவனே எனக்கு உதவி செய்யும். எதற்காக? உம்முடைய ராஜ்யத்தைக்குரியவனாய் நான் வாழ வேண்டும், உம்மே நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், உம்முடைய சாயலே எனக்கு சொந்தமாக வர வேண்டும், உம்முடைய பொறுமை, உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம் எல்லாம் எனக்கு சொந்தமாகி விட வேண்டும், அது எனக்கென்று அதை நான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இப்படியெல்லாம் ஒரு எளிமையுள்ள வாழ்விலே ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவன் படுக்கையிலிருந்து எழும்பும் பொழுதெல்லாம் அவனுடைய பாத்திரங்கள் வெறுமையாக இருப்பதை அவன் உணர்கின்றான். சோதனைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே இந்த சோதனைகளிலே நான் இப்படி இருக்கின்றேனே, இப்படி நடந்து விட்டேனே என்றெல்லாம் என்ன செய்கின்றான்? தன்னுடைய தரித்திரத்தை உணர்கின்றான், வாழ்க்கையிலே உணர்கின்றான். ஒவ்வொரு வீழ்ச்சிகள் வரும்பொழுது ஆண்டவரே நான் விழுந்து விட்டேனே, இந்த காரியத்திலே நான் உம்மை போல் இப்படி இருந்திருக்க வேண்டும், நான் அப்படி இல்லையே என்று அங்கலாய்த்து வாழுகின்ற ஜீவியம். அப்படிப்பட்ட இந்த எளிமை நிறைந்த வாழ்வை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை பற்றி கொண்டு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இல்லை, அது சொந்தமாகி விடுகின்றது, ஆதாயப்படுத்தி விடுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். போதும். இங்கே பார்க்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஏன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதாம்? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்றால் என்ன? அதாவது அவர் பிதாவை நேசித்ததை போன்று நாமும் நம்மை நேசிக்கின்றார். நாமும் பிதாவை நேசிக்கவும், இல்லாவிட்டால் அவருடைய பிதாவுக்கு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததை போல எங்களுடைய ஜீவனையும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாங்கள் ஜீவனுடையவளாய் வாழ வேண்டும். அது கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை என்ன செய்கிறது? நெருக்குகிறதாம். யாரை நெருக்க முடியும்? அதாவது ஒரு மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற பிரகாரமாய் அது நம்முடைய கண்ணுக்கு எட்டின தூரத்தில் இருக்கின்றது. இப்பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு அதை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு என்ன செய்கின்றதாம்? எங்களை நெருக்குகின்றதாம். ஒருவன் ஏன் அவன் ஒரு பஸ்ஸிலேயோ இல்லாவிட்ட ஒரு இடத்துலையோ ஏன் நெருக்கிறார்கள்? அங்கே ஏன் நெருக்கப்படுகிற அந்த நெருக்கப்படும் பொழுது அவனுடைய அந்த நெருங்கி 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 அவனுடைய வட்டம் என்ன செய்கின்றது? குறுகுகின்றது. இவ்வாறு அந்த நெருக்கம், கிறிஸ்துவனுடைய அன்பு தூரமாக இருக்கின்ற அந்த சமீபமாக இருக்கின்ற அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே இவனை என்ன செய்கின்றது என்றால் அப்படியே நெருக்கி 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 அதுக்கு அவன் அதை சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு ஏவுகின்றது. ஏவுதல் என்றால் என்ன? ஒன்றை செய்வதற்கு ஏவப்படுவது, அதுதான் ஏவுதல். இப்பொழுது இந்த ஏவுதல் எது? தேவனே நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளுங்கள், தேவனுடைய சுபாவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், பரலோகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று அந்த ஏவுதல் அவனை நெருக்கி கொண்டு போகின்றது. அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவனை கிட்டே கொண்டு போய் நெருக்கி நெருக்கி அங்கே தள்ளி கொண்டு போகின்றது. அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இந்த உலகத்திலே நாங்கள் எத்தனையோ காரியங்களிலே பலவீனப்படுகின்றோம், தோல்வி அடைகின்றோம், தவறி விடுகின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மை நெருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கூட இங்கே சொல்லுகின்றார். அதே 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். நாம் தைரியமாகவே இருந்து 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறது. இங்கே அவர் சொல்லுகின்றார், நாங்கள் இவ்வாறெல்லாம் நெருக்கப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், கைவிடப்படுகின்றோம், அவமானப்படுகின்றோம், நிந்திக்கப்படுகின்றோம், தீமைக்கு உள்ளாக நடத்தப்படுகின்றோம். இப்படியெல்லாம் வாழ்க்கையிலே கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படித்தான் நெருக்கி கொண்டு கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஒடுங்கி போக மாட்டோம். ஒடுங்கி போக மாட்டோம் என்றால் என்ன? அதற்குள்ளே நாங்கள் போய்விட மாட்டோம், அதற்குள்ளே அடங்கி போக மாட்டோம். ஐயோ, இப்படி துன்பம் வந்து விட்டதே, இந்த துன்பத்தை எல்லாம் சகித்து என்னால் வாழ முடியாது என்று அந்த துன்பத்துக்குள்ளே ஒடுங்க மாட்டோம். மற்றவர்களால் கைவிடப்படக்கூடிய அவமானப்படக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே, இந்த அவமானத்திற்குள்ளாய் எப்படி என்னால் சகித்து வாழ முடியும் என்று அதற்குள்ளே ஒதுங்கி வாழ மாட்டோம். ஐயோ, விழுந்து விட்டேனே, பாவத்திலே தவறி விட்டேனே, இனி என்னால் வாழ முடியாது, என்னால் இனி எழுந்து நிற்க முடியாது என்று அந்த வீழ்ச்சிக்குள்ளே ஒடுங்கி போக மாட்டோம். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சோதனைகளிலே நாங்கள் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வந்தாலும் அதற்குள்ளாக ஒடுங்கி எங்களுடைய வாழ்க்கையை விட்டுவிட மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்குகின்றது. கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி எங்களை ஏவுகின்றது. எழுந்திரு, தைரியம் கொள்ளு, விசுவாசம் கொள்ளு, தேவனுடைய கிருபையை நோக்கி பார், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளு. அவர் இரக்கத்தை கொடுக்கின்றார், வெளிச்சத்தை கொடுக்கின்றார், விசுவாசத்தை தருகின்றார், தைரியத்தை தருகின்றார், நம்பிக்கையை தருகின்றார், உற்சாகத்தை தருகின்றார், உணர்வை தருகின்றார், வாஞ்சையை தருகின்றார்.
இப்படியெல்லாம் அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி அந்த நிலையிலிருந்து எங்களை என்ன செய்கின்றது? தூக்கி விடுகின்றது. அந்த நிலையிலிருந்து எங்களை தைரியம் கொடுக்கின்றது, எங்களை உற்சாகம் கொடுக்கின்றது. ஏன்? தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கிக்கொள், தேவனை சொந்தமாக்கிக்கொள் என்று அவருடைய கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி கொண்டு போகின்றது. யார் அவ்வாறு நெருக்கி கொண்டு போவதற்கு யார்? எத்தனை பேர் சகோதர சகோதரிகள் அதற்குள்ளாக உங்களை ஒப்பு கொடுத்திருக்கின்றீர்கள்? நீங்கள் ஒடுங்கி போகின்றீர்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்விகளையும் வீழ்ச்சிகளையும் பலவீனங்களையும் நீங்கள் காணும் பொழுது அதற்குள்ளே ஒடுங்கி இன்றைக்கும் எழுந்திருக்க முடியாமல் வாழ்கின்றீர்களா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியாதென்று நம்பிக்கை இழந்திருக்கின்றீர்களா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியாது, தேவனை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது, தேவனுடைய சுபாவத்தை போல என்னால் மாற முடியாது, இயேசு கிறிஸ்துவை போன்ற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை என்னால் ஜீவிக்க முடியாது என்று சூழ்நிலைகள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே ஒடுங்கி விட்டீர்களா? அப்படியே ஒடுங்கி அதுக்குள்ளே அடைபட்டு இருக்கின்றீர்களா? கிறிஸ்துவனுடைய அன்பு அது அப்படி நடத்துவதல்ல. அது நம்மை நெருக்கும், நம்மை விட்டு விடாது. அது நம்மை அங்கு நமக்குள்ளே உற்சாகத்தை தந்து அங்கே தேவனண்டையிலே போ, எழுந்திரு, தைரியம் கொள்ளு, உற்சாகம் கொள்ளு, இப்படி இருக்காதே, இது உன்னுடைய இடம் அல்ல, இது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, இது உன்னுடைய அழைப்பு அல்ல, இது உன்னுடைய நோக்கம் அல்ல, ஓடு, அதை சொந்தமாக்கிக்கொள் என்று அந்த அன்பு என்ன செய்கின்றது? காலைதோறும் அந்த கிருபையை தந்து நித்தமெனக்காய் பிதாவிட பாடல் பாடினை போல் நித்தமெனக்காய் பிதாவிடத்திலே பரிந்து பேசினீர், நீடிய பொறுமையாய் நின்பாதம் நடத்தினீரே. அந்த நின்பாதம் தெய்வத்தினுடைய பாதத்தை அப்படியே நாம் கட்டி பிடித்து அதிலே தஞ்சம் என்று போய் கிடந்து அவரே எங்களை சொந்தமாக்கி கொள்ளுகின்ற இந்த ஆனந்த பாக்கியம் நிறைந்த வாழ்வு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கும் எங்களை நெருக்கி கொண்டிருக்கின்றது. எத்தனை சகோதர சகோதரிகளை இந்த அன்பு உங்களை நெருக்குகின்றது. நீங்கள் ஒரு காரியத்திலே தவறும் பொழுது உடனே அதற்காக மனஸ்தாபப்படுகிறீர்களே, அது கிறிஸ்துவனுடைய அன்பு. அதற்காக துயரப்படுகிறீர்களே, அது கிறிஸ்துவனுடைய அன்பு. ஆண்டவரே, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது, இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது, இப்படி நான் செய்திருக்கக்கூடாது, இப்படி பார்த்திருக்கக்கூடாது என்று அப்படி வருத்தம் வருகின்றதே, இருதயத்திலே அந்த பாரம் வருகின்றதே, கவலை வருகின்றதே, அது கிறிஸ்துவனுடைய அன்பு. அது நம்மை நெருக்குகின்றது. அப்படிப்பட்ட அந்த அன்புக்கு எவ்வளவு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு எல்லோருக்கும் நெருக்கவில்லையே. எத்தனை சகோதர சகோதரிகளை இப்படி கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்குகின்றது. அப்படி இல்லாமல் அந்த அன்பு உங்களை கைவிட்டு விட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்து. அந்த அன்பு கைவிட்டு விட்டால் நீங்கள் அதுக்குள்ளே அந்த பாவத்துக்குள்ளே ஒடுங்கி அதுக்குள்ளேயே கிடக்கிறீர்களே, உங்களால் வர முடியாமல் இருக்கிறதே, வெளியே வர முடியாமல் இருக்கிறதே, அப்படியே வாழ்கின்றீர்களே. எத்தனை வருடம் வாழ்கின்றீர்கள்? ஏன் அந்த அன்பு என்னை நெருக்கவில்லை? காரணம் என்ன? நான் ஆவியிலே நான் ஏழ்மையுடையவனாக இருக்கவில்லை, என்னுடைய தேவை உணரவில்லை, என்னுடைய தரித்திரத்தை உணரவில்லை. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆகாரம் தேவை, எனக்கு உடை தேவை, பிள்ளைகளுக்கு அங்கே பாடசாலைக்கு செலவழிப்பதற்கு பணம் தேவை, இல்லாவிட்டால் அன்றன்றுள்ள தேவைகளை சந்திப்பதற்கு பணம் தேவை, அன்றன்றுள்ள காரியங்களை செய்வதற்கு பொருள் தேவை என்றெல்லாம் ஒரு நாளிலே எவ்வளவு தேவைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் உணர்கிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உணர்கிறோம், தொழில் காரியங்களிலே உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றதே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு இதைவிட அதிகமான தேவைகள் இருக்கின்றது. உங்களுக்கு என்னது தேவை? என்ன தேவை? பரமபிதா அறிந்திருக்கின்றார். உங்களுக்கு என்ன தேவை? ஆடையும் ஆகாரமும் உணவும் பணமும் பொருளும் அதுதான் தேவையா? அது பூமிக்குரிய சரீரத்துக்கு தேவையானது. இந்த ஆவிக்குரிய சரீரத்திற்கு இந்த எளிமையான இந்த ஆவிக்குரிய சரீரம் ஏழையா இருக்கின்றதா? இந்த ஏழையா இருக்கின்ற சரீரம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் அவருடைய சமூகத்தை கிட்டிச் சேருகிற வாழ்க்கையை, அவருக்கு பயந்து பிரியமாய் வாழுகின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இந்த ஆவிக்குரிய சரீரம் ஏழ்மையாய் இருந்து கர்த்தரை நோக்கி இறந்து கெஞ்சுகின்றதா? துயரம் கொள்ளுகின்றதா? கவலை கொள்ளுகின்றதா? வேதனை கொள்ளுகின்றதா? உலக காரியங்கள் எவ்வளவு கவலையை உங்களுக்கு தருகின்றது. தேவைகள் நிறையும் பொழுது எவ்வளவு பிரச்சனை வருகின்றது. அந்த பிரச்சனையிலே எவ்வளவு மனம் தளர்ந்து போகின்றீர்கள், எவ்வளவு கவலைப்படுகிறீர்கள், எவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள். ஆவிக்குரிய ஏழ்மையிலே அந்த வேதனை இருக்கின்றதா? அந்த துயரம் இருக்கின்றதா? அதெல்லாம் யாருக்கு உண்டாக முடியும்? கிறிஸ்துவின் அன்பு யாரையெல்லாம் நெருக்குகின்றதோ அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளுக்குத்தான் அந்த துயரங்கள் எல்லாம் இருக்க முடியும். ஆவியிலே ஏழ்மை உள்ள வாழ்விலே தங்களை அதற்குள்ளே ஒப்பு கொடுத்து
வாழக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட வேதனைகள் துயரங்கள் நிறைந்திருக்கின்றது. ஏனென்றால் தங்களுடைய தேவை உணர்கிறார்கள். எத்தனை சகோதர சகோதரிகள் ஆவியிலே எளிமையாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு என்ன தேவை? தேவனுடைய ராஜ்யத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு நான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நான் போராடுகின்றேனா? அதில் கிறிஸ்துவனுடைய அன்பு அதுக்குள்ளே நெருக்கி எங்களை கொண்டு போகின்றதா? நாம் இதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்? நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த கடலிலே இந்த பட்டி விலைகள் பாய்கின்றார்கள். இந்த பட்டி விலையில் அவட்டால் ஏதோ விலை போடுகின்றார்கள். போடும் பொழுது அங்கே என்ன பார்க்கின்றோம்? அந்த ஒரு நீண்ட வேலி வைப்பார்கள். பிற்பாடு ஒரு இங்காலே பெருங்கூட ஆண்டு ஒரு ரவுண்டு வைப்பார்கள், சிறுகூட ஆண்டு ஒரு ரவுண்டு வைப்பார்கள், அடுத்தது பட்டி ஆண்டு ஒரு ரவுண்டு வைப்பார்கள், அடுத்தது கூடண்டு சொல்லி பின்னுக்கு என்ன செய்வார்கள்? பின்னுக்கு ஒரு அப்படியே குறுகி கண்டு கடைசி தூரங்கு அந்த தூரண்டு சொல்லக்கூடிய கடைசி முனைக்கு அங்கே என்ன செய்யும்? போகும். அந்த வேலியிலே அங்கே வருகின்ற அந்த கடல் உணவுகள் என்ன செய்கின்றது? அதிலே முட்டி வந்து அந்த பெருங்குடா சிறுகுடா அதுகளுக்குள்ளே அப்படி சுற்றி பிறகு என்ன செய்யும்? பிறகு பட்டிக்குள்ளே போய் பிறகு என்ன செய்யும்? கூட்டுக்குள்ளே போகும். அது போக முடியாததுகள் என்ன செய்யும்? அந்த பட்டிக்குள்ளே நிற்கும். சில வேளை அந்த பெருங்குடாவுக்குள்ளே நிற்கும். இவ்வாறு அதை இயேசு கடல் ஓரமாக அவர் வாழ்ந்தபடியினாலே அவர் சில உபதேசங்களை கூட அவர் சொல்லும் பொழுது அதற்கு ஈடாகத்தான் அவர் சொன்னார் அங்கே இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கின்றது, வழி விசாலமாக இருக்கின்றது. கெட்டு போகணும் என்று நினைக்கிறவன், தன்னுடைய இஷ்டப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு எப்பவுமே வாசல் விரிந்துதான் இருக்கின்றது. அதன் வழியாக அநேகர் போவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகின்ற வாசல் இடுக்கமானது, குறுகலானது. ஆகையால் இந்த பட்டி எல்லாம் அந்த பெருங்குடா சிறுகுடா அந்த வேலி எல்லாம் முடிய அந்த பட்டிக்கு வைக்கின்ற வாசலை நல்ல ஒடுக்கமாக வைப்பார்கள், நல்ல குறுகி வைப்பார்கள். ஏனென்றால் உள்ளே போவது வெளியே வராமல் இருப்பதற்காக அதை அப்படி குறுகி வைப்பார்கள். அவ்வாறு அந்த வாசலைத்தான் இயேசு என்ன சொல்றார்? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், பிரயாசப்படுங்கள், அதுக்குள்ளே போவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வெளியிலே நின்று கொண்டிருந்தால் மீண்டு விடுவீர்கள். அங்கே உள்ளே போகாமல் வெளியிலே நிற்பது அது மீண்டும் என்ன செய்துவிடும்? அது வெளியே வந்து அது போய் விசாலமான கடல் அந்த நீரிலே போய் தன்னை மாற்றிக்கொண்டு விட முடியும். இவ்வாறு அந்த இடுக்கமான வாசலை போன்று ஆவியிலே எளிமையுடையவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் அவனுடைய சிந்தனையாயிருக்கும். எப்படியும் வாழலாம் என்பது அது விரிவான வாசல். அது ஆவிக்குரிய எளிமை அல்ல, அது அவனுக்கு ஐஸ்வர்யவான் இதையும் தன்னால் செய்ய முடியும் என்று அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே போய்கொண்டிருப்பான். ஏழை இதையும் தன்னால் செய்ய முடியாது, இப்படித்தான் செய்ய முடியும், 100 ரூபாய் இருந்தால் இந்த 100 ரூபாவுக்குத்தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும் என்று அவன் நினைப்பான். அதிக பணம் வைத்திருக்கிறவன் எவ்வளவும் சாப்பிட்டு விட்டு பில்லை முடித்து கணக்கு முடித்து விட்டு அவன் போய்விடுவான். ஏழைக்கு அப்படி அல்ல. இடுக்கமான வாசல் என்பது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும், தான் தேவனுக்கு பிரியமா இப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு உகந்தது எது, தேவனுடைய வழிகள் எது, தேவனுடைய சுபாவம் எது என்பதை அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக தன்னை என்ன செய்கின்றான்? ஈடுபடுத்தி கொள்ளுகின்றான். அவ்வாறு அந்த பட்டிக்குள்ளே வந்து விடுகின்ற அந்த கடல் உணவுகளை என்ன செய்வார்கள்? கடிப்பை போட்டு அங்கே என்ன செய்வார்கள்? இழுப்பார்கள். அந்த கடிப்பை போட்டு அவர்கள் இழுத்து என்னவார்கள்? சுருக்குவார்கள். அதற்குள்ளே அப்படி ரவுண்ட் அடித்து அதை சுருக்குவார்கள். அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லும், கிறிஸ்துவின் அன்பங்களை நெருக்கி ஏவுகின்றது. ஏன் அதை அவர்கள் போட்டு சுருக்குகின்றார்கள்? அதையெல்லாம் சுருக்கி அவர்களுடைய வள்ளத்திலே அதை போடும் பொழுதுதான் அது அவர்களுடையதாக மாறுகின்றது, அவர்களுக்கு சொந்தமாய் மாறுகின்றது. அவ்வாறு அவர்கள் சுருக்கும் போது கூட சில அங்கே வலிமை நிறைந்த மீன்கள், அது சில ஒரு கடல் விராலோ இல்லாவிட்டால் ஒரு சீலாவோ இல்லாவிட்டால் ஒரு கொடுவாவோ வலிமை நிறைந்த மீன்கள் அது என்ன செய்கின்றது? அதனுடைய வீரியத்தினாலே அதை உடைத்து அந்த வலை உடைத்து அந்த பட்டியை உடைத்து வெளியே போய்விடுகின்றது. நம்முடைய சகோதரர்களுக்கு கூட அவ்வாறு அங்கே போயிருக்கின்றது. என்ன அப்படி ஜான் வெஸ்லி அப்படி போயிருக்குத்தானே? போயிருக்கா? அது போனதால் சந்தோஷப்பட்டீர்களா துக்கப்பட்டீர்களா? துக்கப்பட்டீர்களானே? ஒரு வருத்தம் இருந்தது தானே? அநியாயமாய் போய்விட்டதே என்று என்ன சத்தமே வருவதில்லை. அப்படி இருந்ததா? அது வருத்தம் இருக்கும். அது போய்விட்டாயோ ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா
காசு என்ன செய்து விட்டது, அநியாயமாய் போய்விட்டதே என்று வருத்தப்படுகின்றோம். இதே போலதான் இந்த கிறிஸ்துவின் அன்பு ஒருவனை நெருக்கும் பொழுது சிலர் உடைத்து வெளியே போய் விடுகின்றார்கள். அந்த கடிப்பை போட்டு சுருக்கும் பொழுது அது உடைத்து வெளியே போவதை போன்று இந்த அன்பு என்ன செய்கின்றது, ஒருவனை நெருக்குகின்றது, தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நெருக்குகின்றது. அந்த நெருக்குதல் உபத்திரவம், துன்பங்கள், சோதனைகள், பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கூடாக வந்து அப்படி நெருக்கும் பொழுது சிலர் அதை தாங்க முடியாமல், சிலர் அதை சகிக்க முடியாமல், சிலர் அதற்குள்ளே தங்களை ஒப்புக் கொடுக்க முடியாமல் உடைத்து விடுகின்றார்கள். அந்த வலியை உடைத்து, கடிப்பை உடைத்து, இல்லாவிட்டால் பட்டியை உடைத்து போய்விடுகிறார்கள். எங்கே போய்விடுகிறார்கள்? பரந்த விசாலமான வாழ்க்கையை தெரிவு செய்கின்றார்கள். என்னால் இப்படியெல்லாம் வாழ முடியாது. ஏன்? நாம் எளிமையான வாழ்வு உடைய, ஆவியிலே எளிமையான ஒரு வாழ்க்கை எங்களிடத்தில் இல்லை. ஆவியிலே அந்த தரித்திரம் எங்களிடத்தில் இல்லை. அந்த தரித்திரம் எங்களிடத்தில் இருந்தால் வாலிப சகோதர சகோதரிகளே, அங்கே கவனமாக உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே வாலிய இச்சைகள், கவர்ச்சிகள், மோகங்கள், அங்கே பெருமைகள், அங்கே உலகத்தினுடைய மேன்மைகள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி உங்களை நெருக்க பார்க்கும், உங்களை ஒடுக்க பார்க்கும், அதுக்குள்ளே உங்களை ஈடுபடுத்த பார்க்கும், அதுக்குள்ளே உங்களை மண்டியிட வைக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாம் ஆவியிலே எளிமை கொண்ட சகோதர சகோதரிகளாயிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய தரித்திரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நான் உடைத்து என்ன செய்ய வேண்டாம், நான் வெளியே போய்விட வேண்டாம், ஒடுங்கி போய்விட வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க. உமக்குள்ளே அடங்கி உண்மை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளட்டும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன பொருள்? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானம் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அடையாளம்? எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் வாழுகின்ற வாழ்க்கை, எந்த சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக வாழுகின்ற வாழ்க்கை, எல்லா வழிகளிலும் தேவனுடைய நீதிக்குரிய காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்துகிற வாழ்க்கை. எனக்கு பிரியமான காரியம் அல்ல, அது சுயநீதி. தேவனுடைய நீதி, அவருக்கு பிரியமானதுக்கு எது, அவருக்கு உகந்தது எது, அவருடைய சாயல் எது, இப்படி இந்த ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டால், இப்போது இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொண்டீர்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கிறீர்களா? ஒரு மனுஷன் கூட அதிலிருந்து விதிவிலக்காய் போகக்கூடாது. எல்லா மனுஷரோடும், அவசுவாசிகளாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், எல்லா மனுஷரோடும் இருதயத்திலே சமாதானமாய் வாழ்கின்றீர்களா? வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வேதனைகள், வருத்தங்கள், உங்களுடைய ஏமாற்றங்கள், அவமானங்கள் எதுதான் வந்தாலும், அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடிகின்றதா? உங்களால் சந்தோஷமாய் வாழ முடிகின்றதா? நாம் சோதிக்கப்படக்கூடிய எல்லா சோதனைகள் காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பிரியமான வழி எது என்பதை, அதை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கி கொண்டு எங்களுடைய சுயமான வழிகளை ஒழித்து வாழுகின்ற வாழ்க்கையிலே நாங்கள் அதுக்குள்ளே கடந்து போய்கொண்டிருக்கின்றோமா? இப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே நாம் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருந்தால் அந்த ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கி கொண்டோம் என்பதுதான் அதனுடைய அடையாளம். ஆகையால் சமீபமாக அல்ல, தேவனை சொந்தமாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். ஆவியிலே எளிமை கொண்ட வாழ்விலே வாழுங்கள். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கும், அதை சொந்தமாக்கி கொள்ள உங்களை நெருக்கி ஏவும் நடத்தும். இப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே நாம் எல்லோரும் வாழுவோம், எல்லோரும் தேவனை சொந்தமாக்கி கொள்ளுவோம். சிறு பிள்ளைகள், வாலிபர் பிள்ளைகள், முதிர் வயதில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லோரும் தேவனை சொந்தமாக்கி கொள்ள முடியுமா? முடியுமா? தேவனை சமீபமாய் வைத்திருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியா? தேவனை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வது மகிழ்ச்சியா? சொல்லுங்கள். தேவனை சொந்தமாக்குங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்படி சொந்தமாக்கி கொண்ட மனுஷன் எந்த காலத்திலேயும் அவன் தலகீழாய் அவனுக்கு என்ன நடந்தாலும், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். அப்படிங்க, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்.
நம்புங்கப்பா உந்த பிள்ளையே, நம்புங்கப்பா உந்த பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆண்டவர் எங்களை நம்ப முடியுமா? தன்னுடைய ராஜ்யத்தை தன்னே இவனுக்கு சொந்தமாக்கி கொள்ள தன்னை ஒப்புக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் நம்புகிற மனுஷன் பாக்கியவான். அவரை சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஆமேன். நம் சௌரன் ஜெய்சிங், சௌரன் ரெக்சன் அவர்கள் தன்னுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட பிற்பாடு நம்பப்பட்ட சௌர சௌரிகள் சுருக்கமாக எங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ளும். தேவன் பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். இயேசு அவர் சொன்ன போல் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கேட்ட வார்த்தையின் பிரகாரம் உண்மையாய் ஆவியிலே எப்படி எளிமை உள்ளவர்களாக இருக்க முடியும்? உண்மையாய் தேவனை நம்புகிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே ஆவியிலே எளிமையாக இருக்க முடியும். தேவனே உண்மையாய் முழுவதுமாய் பற்றி பிடித்து வாழ்கிற வாழ்க்கையிலே ஆவியிலே எளிமையாக இருக்க முடியும். என்றால் அநேக காரியங்களை, அநேக தவறுகளை நடப்பித்து செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனாலும் உண்மையாய் ஆவியிலே எளிமை என்கிற வாழ்க்கையெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை என்கிற சுத்தமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. என்றால் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், அங்கே தாவீது சொல்லும்போது சுத்த இருதயத்தை நிலையை சிரிச்சும் நிலைவரமான ஆவியே என்மீன் தாரும் என்று சொல்கிறார். இந்த சுத்த முதலாவது ஆவிலே எளிமை என்கிற வாழ்க்கையெல்லாம் சுத்த இருதயம் என்னிடத்திலே இருக்காங்கிறதே பார்க்க வேண்டும். நான் இப்பொழுது தூய்மை உள்ளவனாக இருக்கிறேனா? ஒவ்வொரு வாழ்க்கையின் ஜீவியத்திலும் தேவனுக்குள்ளாக என்னை நான் தூய்மைப்படுத்துகிறேனா? நான் தாழ்மைப்படுத்துகிறேனா? நான் பொறுமை உள்ளவனாக இருக்கிறேனா? அன்புள்ளவனாக இருக்கிறேனா? நேசிக்கிறவனாக இருக்கிறேனா? பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனாக இருக்கிறேனா? இப்படி இதெல்லாம் ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை. தன்னை உயர்த்தாதபடிக்கு, எந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியத்திலும் தன்னை உயர்த்தி காண்பிக்காதபடிக்கு, இந்த மாம்சத்தை முன்னுக்கு வைக்காதபடிக்கு, சுயத்தை முன்னுக்கு வைக்காதபடிக்கு, தேவனே முன்னே வைத்து வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியம்தான் அது ஒரு ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை. ஏனால் தேவனே நான் இதை செய்யாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், உடைய வல்லமையை தாரும் என்று அவரிடத்திலே கெஞ்சி கேட்டு வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே உண்மையாக அங்கே ஆவியிலே நொறுக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதுதான் உண்மையாக ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை. இயேசு பரலோக ராஜ்யத்தை எல்லாம் அதற்கு முற்றுமாய் வைத்த காரணம் என்னென்று சொன்னால், எல்லா வாழ்க்கையிலையும் என்னால் இயலாத ஆண்டவரே, என்னால் முடியாத ஆண்டவரே, ஒன்றுமே என்னால் செய்ய முடியாத ஆண்டவரே, நீரான எனக்கு எல்லாம். நீரே என்னை நடத்துகிறவர், நீரே என்னை பாதுகாக்கிறவர், நீரே என்னை தூக்கி விடுகிறவர், நீரே என்னை தாங்குகிறவர், நீரே என்னை தேற்றுகிறவர். ஆண்டவரே என்னால் முடியாது என்று அந்த முடியாத ஒரு நிலைக்குள்ளே வருகிற வாழ்க்கையின் ஜீவியம் தான் ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை. முடிவென்று நாம் சாதிக்கிற வாழ்க்கையை செயல்படுத்துகிற வாழ்க்கை, அங்கே நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய எண்ணங்களின்படி போகிற வாழ்க்கையெல்லாம் அது ஆவியிலே எளிமை உள்ள வாழ்க்கை இல்லை. ஆண்டவரே என்னால் முடியாது, ஆண்டவரே இப்பொழுது என்னால் முடியாது என்கிற வாழ்க்கையெல்லாம் அது பரலோகத்துக்கு ஒத்த வாழ்க்கையின் ஜீவியம். பரலோக ராஜ்யத்துக்கு நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்கிறதை இயேசு அதான் சொன்னார். இது முதல் மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன வாழ்க்கையெல்லாம் அதுதான் காரணம். ஆண்டவரே நான் இப்பொழுது ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருக்கிறேனா, இல்லை எளிமை இல்லாதவனாக இருக்கிறேனா, என்னுடைய இஷ்டப்படியே நான் என்னுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்படுத்திக்கொண்டு போகிறேன் ஆண்டவரே, அப்படி இருப்பேனா இருந்தால் இப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று அங்கே முடிவெடுக்கிற வாழ்க்கையெல்லாம் அங்கே நம்மிடத்திலே தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் தேவனை சார்ந்து கொள்ளவில்லை, தேவனை பற்றி கொள்ளவில்லை. தேவன் தான் அந்த ஆவியிலே எளிமையோடு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாக நம்மளை நடத்த முடியும். நாங்களாகவே எதையும் செய்து எதை நடப்பித்த ஒன்றுமே ஆவியிலே நடத்த முடியாது. அங்கே தேவனுக்குள்ளாக ஒப்பிட்டு பார்க்குற ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே இப்பொழுது என்னாலே நான் முரட்டாட்டம் கொள்ளுகிறேனா, என்னால் அங்கே நான் அகங்காரம் கொள்ளுகிறேனா, நான் மேட்டிமை கொள்ளுகிறேனா, பெருமை கொள்ளுகிறேனா, ஆண்டவரே இப்பொழுது அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. ஏனென்றால்
நான் இப்பொழுது ஆவியிலே நான் எளிமையுள்ளவனாக இருக்கிறேன் இல்லையே, உமக்கு முன்பாக இந்த காரியங்களை செய்கிறவன் என்று நான் பார்க்கவில்லை, நியாயம் தீர்க்கவில்லை ஆண்டவரே. ஆனால் அது மகிமையான மகத்துவமான வாழ்க்கை. எப்பொழுதும் தேவனே நம்பி அந்த அன்பிலே அந்த இரட்சிப்பின் மகத்துவமான அந்த அன்பிலே வளர்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கையிலே உண்மையாய் தேவன் என்ன செய்வார்னு சொன்னால் ஆவியிலே எளிமையுள்ள வாழ்க்கையை கொண்டு தருவார். பரலோராஜ்யத்தை நாங்கள் நாளுக்கு நாள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, நாம் காணக்கூடிய ஒரு ஜீவியம். நாம் ஆவியிலே எளிமை என்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனையும் விட்டு இழந்து, ஆண்டவரே என்னால் முடியாத, ஆண்டவரே என்னால் இதை செய்ய முடியாத ஆண்டவரே, ஏனென்றால் நீர்தான் இதை நடத்த வேண்டும், நீர் எனக்கு விதமான நிலையிலே என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே தேவ சமூகத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அதை நடத்துவார். அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவியின் எளிமையை கொண்டு வந்து எங்களுக்குள்ளாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு அவர் பூமிக்கு வந்தார், வந்து தன்னுடைய ஏழ்மையை காண்பித்தார். அந்த ஆவியின் மகத்துவத்தின் ஏழ்மையை காண்பித்து இதான் பிதாவுடைய சித்தம்ங்கிறதே அவர் காண்பித்து, அவர் அத்தனையும் பிதாவுக்குள்ளாக அடங்கி அங்கே ஒன்று கூட தான் செய்யாதபடிக்கு பிதாவையே நோக்கி பார்த்து அந்த ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். இன்றைக்கு எங்களுடைய ஜீவியம் அங்கே அதைத்தான் நானும் வாஞ்சிக்கிறேன், பிரயாசப்படுகிறேன். ஆண்டவரே என்னால் முடியாது ஆண்டவரே, இப்பொழுது நான் ஆவியிலே எளிமையே இல்லை நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் என்னாலே முடியாது, உம்மாலே தான் அதை நடத்த முடியும், உம்மாலே தான் ஆகும், உமக்குள்ளா இருந்தால் அதை செய்ய முடியும் ஆண்டவரே, உமக்குள்ளா இருந்தால் இந்த நிலையிலிருந்து விடுதலை பெற முடியும். அந்த ஆவியின் எளிமையிலே நான் நடந்து பரலோராஜ்யத்தின் மகத்துவத்தை காண முடியும் என்று அங்கே நம்பி விசுவாசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த அன்பிலே நாம் வளர்ந்து ஜீவிக்க தேவன் கிருபை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடைய என்றான அந்த வார்த்தையை குறித்தான காரியங்களிலே இந்த எளிமையுள்ள ஒரு வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு அந்த ஏழை போன்றான அந்த ஜீவியத்தை குறித்து தேவன் காலை வேளையிலே இடைப்பட்டான அந்த காரியங்களிலே அந்த ஏழையுள்ள அந்த ஒரு மனுஷன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, அதனுடைய அன்றாட அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, அவனுடைய உணவு தேவை அவன் பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவன் தன்னுடைய அந்த சுயத்தை அவன் இழந்து, அவனுடைய அந்த சுயமரியாதைகளை அவன் இழந்து அநேகரிடத்திலே கையேந்த வேண்டியதான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே அவனுடைய அந்த எளிமையை கண்டு பரிதாபப்பட்டது அவர்களிடத்திலே அவனுக்கு உதவி செய்யக்கூடியான மனுஷர்கள் அவனுக்கு உதவி செய்ய முடியும். அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசியான காரியமெல்லாம் அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் இன்றைக்கு நான் தேவனை என்னுடைய அந்த எளிமை உள்ள அந்த ஆவியில் எளிமை உள்ள அந்த வாழ்க்கையிலே நான் அந்த எளிமை என்று சொல்லக்கூடியான அந்த காரியங்களில் என்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய இயலாமைகளிலே நான் எவ்வளவா என்னுடைய சுயத்தை நான் வெறுக்கிறேனோ, என்னுடைய பலவீனங்களிலே நான் என்னுடைய தேவையை நான் உணர்ந்தவனாய் நிற்கிறேனோ, அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையிலே தான் நான் அந்த மனுஷன் அந்த உணவை பெற்றுக்கொள்வதைப் போல அந்த பரலோராட்சியத்தை நான் கண்டு கொண்டு அதை பெற்றுக்கொண்டு வாழக்கூடியான ஒரு மனுஷனாக நிற்க முடியும். நான் அந்த காரியங்களிலே அந்த எளிமையிட்ட வாழ்க்கையிலே நான் என்னுடைய சுயத்தை நான் பெருசாக நோக்கி பார்த்து அந்த காரியங்களிலே நான் நிற்பேனாக இருந்தால் நிச்சயமாக நான் அந்த எளிமையுள்ள அந்த வாழ்க்கையை நான் பெற்று வாழ முடியாது, அந்த பரலோராட்சியத்தையே நான் சுதந்திரித்து கொள்ள முடியாது என்றான அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பலவீனங்களை நான் உணர்கிறேனோ அப்போது தேவன் என்னோடு பேசுகிறான். அந்த வேளையிலே நான் எந்தளவாய் நான் அதனுடைய தேவை நான் தேவனுடைய அந்த பரலோராட்சியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றான் அந்த வாஞ்சை தாகம் என்னிடத்தில் இருக்கிறதோ அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையில் தான் என்னால் முடியாது என்றான் அந்த ஒரு ஏழ்மையுள்ள ஒரு மனுஷனாக நான் நிற்க முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்றான் அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வார்த்தையைப் போல எப்பொழுதெல்லாம் தேவனுடைய அந்த வழி நடத்துதல், என்னுடைய பலவீனங்களில் அவருடைய உணர்த்துதல் அவரை தண்டித்து என்னுடைய சிட்சித்து நடத்துகிறான் அந்த வேளைகளிலே அந்த அன்பை நான் உணர்ந்து கொண்டான ஒரு மனுஷனாய் அவரை நான் கிட்டிச்சேர வேண்டுமென்றான் அந்த வாழ்க்கையிலே நான் வாஞ்ச உள்ள ஒரு மனுஷனாக நிற்கிறான் அந்த பட்சத்திலே தான் நான் என்னுடைய எளிமையுள்ள அந்த வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த முடியும். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையில் நான் பரலோராட்சியத்தை சுதந்திரித்து கொள்ள அதை காண்கிறான மனுஷனாக மாத்திரமல்ல அதை நான் சுதந்திரித்து கொண்டு வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்க முடியும் என்றான் அந்த காரியங்களை தேவன் காலை வேளையில் என்னோடு பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் இந்த ஆவியில் எளிமையுள்ள ஒரு மனுஷனாய் நின்று இன்றைக்கு என்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய இயலாமைகளிலே அந்த தேவனை நோக்கி பார்த்து அவரோடு ஐக்கியங்கொண்டு அவருடைய தேவையை உணர்ந்தவனாய் அந்த பரலோராட்சியத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றான அந்த பாரமும் வாஞ்சையும் எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் இருந்து நான்
அந்த பரலோராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதற்கு ஏதுவாக அவருடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதான அந்த வேளையிலெல்லாம் என்னுடைய சுயத்தை நான் எப்பொழுது இழக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இழந்து அவருடைய அன்பை நான் சுதந்திரித்து அவருடைய அந்த பரலோராஜ்யத்துக்குரியவனாக எப்பொழுது நிலைத்திருந்து வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாராகும். ஆவியானவர் இந்த காலை வழியிலுமாய் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோராஜ்யத்திற்கு உடையவர்களாக இருப்பார்கள். இந்த வார்த்தையை எனக்குள்ளாய் ஆவியானவர் இந்த காலை வழியிலுமாய் அதிகமாய் உணரத்தக்கதாக ஆவியானவர் பேசினார். சோரம் கடைசியாய் பாடல் படிக்கும்போதும் நம்புங்கப்பா என் இருதயத்தை நம்புங்கப்பா என்னை நம்புங்கன்னு சொல்லும்போது என்னுடைய இருதயம் என் குழாய் குமுறினதை நான் கண்டேன். ஆவியானவர் பரலோராஜ்யத்திற்கு ஒப்பாய் குழந்தையை போல் மாறாவிட்டால் பரலோராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது என்று சொன்னது போல் குழந்தைகளானது தங்களுடைய ஜீவியம் முழுவதையும் ஒன்றையும் தங்களுக்கென்று ஒன்றுமே பார்க்காதுகள், தங்களுக்கென்று மேன்மை பாராட்டுதல், பெருமை கொள்ளாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, எந்த பாவத்தை குறித்தும் அவர்கள் ஒருபோதுமே நினைக்காது. ஒரு குழந்தை போல் இருதயமுள்ள என் வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் காலை ஒளிலுமாய் கற்றுக்கொள்ள ஆவியானவர் காலை ஒளிலுமாய் பேசினார். பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் மாற வேண்டும்னு சொன்னால், உண்மையாய் குழந்தைகளைப் போல் என் ஜீவியம் மாறினால்தான் நான் இந்த பாடத்தைக்கு இந்த படித்த பாடலுக்கு நான் ஒப்பாய் நான் மாறிவிட முடியும். என்னுடைய தகப்பன் என்னை நம்ப வேண்டும்னு சொன்னால், உண்மையாய் என் இருதயம் முழுவதுமே குழந்தை போல் மாறி எல்லா ஜீவியத்தையுமே அர்ப்பணிக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் வாழ்வது மாத்திரமே ஆண்டவர் என்னை நம்ப முடியும். இல்லாவிட்டால் எனக்கென்று நான் என்னுடைய மாம்சத்துக்குரிய காரியங்களை நான் உள்ளாய் மறைத்திருந்து நான் வெளியரங்கமாய் நான் சொல்லுவதனால் அந்த காரியம் வருவதும் ஆண்டவர் என்னை நம்பவும் மாட்டார். ஆண்டவர் என்னுடைய காரியத்தில் அவர் வெளிச்சமாய் மாறவும் மாட்டார். உண்மையாய் நான் தேவனுக்கு முன்பாய் நான் அறிக்கையிடுகிறேன். குழந்தை போல் மாறி என்னுடைய ஜீவியம் முழுவதும் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து நான் படித்த பாடலுக்கு ஒப்பாய் நான் ஆண்டவரை நம்பத்தக்க ஜீவியத்துக்குள்ளாய் தகப்பனாய் இருந்த என்னுடைய பிள்ளையை அவர் எப்படியாய் அவர் நம்ப வேண்டுமோ அந்த பிரகாரமாய் நம்பக்கூடிய ஜீவியத்துக்குள்ளாய் ஆவியர் நடத்திச்சில்ல ஆவியானவர் உதயசுவான சபையில் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ளுதவன் உதயசுவா. ஆவியானவர் சபையிலே கொடுத்த வார்த்தை என்னுடைய இதயத்தையும் அது ஆராய்ந்து பார்க்கும்படி செய்தது. அங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, அது நித்திய சந்தோஷம், சமாதானம், அந்த ஜீவியம் ஆவியிலே நான் அல்ல எனக்குள்ளே வாழ்கிற ஆண்டவரே உம்முடைய தேற்ற வாழ்நாளே உம்மாலே ஆகும் என்கிற அந்த தாழ்மையுள்ள இருதயம், அதுவே என்னை தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதற்கு தகுதியுடனாக என்னை வாழ வைக்க முடியும் என்கிற உணர்வை ஆவியானோட தந்ததுக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் என்னுடைய வாழ்க்கையின் ஜீவியத்திலே ஆவியிலே சரித்திரத்தை சதா என்னிலே கண்டுகொண்டு எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதயசுவான் விசுவாசிக்கிறேன். அறிக்கையும் செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி சொல்லலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையிலே தேவன் கொடுத்தான வார்த்தைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காலை வேளையிலே தேவன் கொடுத்தான அந்த வார்த்தையின் போது எனக்கு என்னுடைய இதயத்திலே தோன்றிய காரியமெல்லாம் நான் என்னுடைய குடும்பத்திலே இருக்கும் பொழுது எனக்கு நடந்தான அந்த காரியங்களைத்தான் இந்த காலை வேளையில் நான் சிந்தித்து கொண்டவனாக இருந்தேன். என்னுடைய குடும்பத்திலே நான் என்னுடைய பெற்றோரோடு இருக்கும் பொழுது 4 சகோதரங்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்திலே அதிகமாக அடி வாங்கின ஒரு மனிதன் என்று சொல்ல போனால் அது நானாகத்தான் இருக்க முடியும். என்னுடைய பெற்றோர்களுக்கும் தெரியும். அவ்வாறு அந்த குடும்பத்திலே எந்த பிரச்சனைகளுக்கும் இந்த பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம், அந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம், போய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, அப்படியான சூழ்நிலையிலே பெற்றோர் என்னை வளர்த்து வந்த போதிலும் அவர்களுக்கு புறம்பாக அவர்களை கஷ்டப்படுத்தின மனுஷனாகத்தான் நான் நடந்து வந்தேன். ஆனாலும் எந்த பிழை செய்தாலும் அந்த பிழைக்கு அந்த அன்றே தண்டனை எனக்கு கிடைக்காது. ஒரு 5-6 பிழை, ஒரு 6-7 பிழைகள் செய்த பிற்பாடு தான் தகப்பனிடத்திலேருந்து வருகின்றான் அந்த தண்டனை. அது சொல்ல முடியாத அவ்வளவு பெரிய ஒரு தண்டனை தான் வரும்.
இந்த காலை வேளையிலே தேவனிடத்திலே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை என்ற அந்த பாடலை படிக்கும் பொழுது அந்த பாடல் இன்று மட்டுமல்ல எந்த சூழ்நிலையிலும் அந்த நாம் பாடலை படிக்கும் பொழுது எனக்கு வருவதெல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை மட்டும்தான். ஏனென்றால் அந்த எத்தனை பிழைகள் செய்தாலும் எத்தனை அடிகள் வாங்கினாலும் அந்த தகப்பனுடைய அந்த அடிக்கு பயந்து என்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு வேளையிலே நான் கேட்ட ஒரு கேள்வி, அப்பா ஏசப்பா ஒரு விஷயத்திலே மன்னித்து மற்றவர்களை மன்னித்து நடந்தது போல என்னையும் இந்த ஒரு முறை மன்னியுங்கப்பா என்று அந்த காரியங்களை கூறும்போது என்னுடைய தகப்பனுடைய முகத்தில் இருக்கிறான் அந்த இது காரியம் மாறி அந்த அடியிலிருந்து தப்பித்து விடுறான அந்த காரியம்தான் நான் அனுபவித்தான். அந்த நாட்களிலே தேவன் இந்த நாள் வரைக்கும் என்னுடைய பெற்றோரை இந்த 4 சகோதரங்களையும் ஒரு உணர்வுள்ள அந்த இருதயமாய் நடத்துவதற்கு தேவன் எனக்கு அந்த கொடுத்தான். அந்த பெற்றோருக்காக நான் முதல்கண் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுபோலவே இன்றைய காலை வேளைகளிலும் தேவன் கொடுத்தான வார்த்தை என்னையும் மிகவும் உற்சாகப்படுத்தியது. அந்த தேவனுடைய அன்பு என்னுடைய இருதயத்திலே நான் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் கோபத்திலே வாலி இச்சையிலே பொய் சொல்வதிலே எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்பதைத்தான் நான் அணுது கொண்டேன். ஆனால் எந்த சூழ்நிலையில் நான் சிறான அந்த பிழையை அந்த அண்டே தேவனிடத்திலே நான் போய் மனங்கசந்து மன்னிப்பு கேட்டு செல்கிறேனோ அந்த ஒரு எளிமையான வாழ்வைத்தான் நான் வாழ விரும்புகிறேன். என்னுடைய குடும்பத்திலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் நான் அந்த இவ்வாறு இருக்க இயலாது, இவ்வளவு இவ்வாறு நடந்து கொள்ள இயலாது, என்னால் கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்லி எப்பொழுது என்னுடைய குடும்பத்தை ஆவிக்குரிய அந்த குடும்பத்தை விட்டு வெளியே சென்றேனோ அந்த நாட்களிலிருந்து அவர்களிடத்திலே நான் எந்த காரியங்களுக்குரிய செயல்களை நான் செய்தாலும் அந்த செயல்கள் நஷ்டத்திலேயும் ஒரு ஆபத்தான இதிலேயும் தான் முடிந்தது. அதே போல் தேவனுடைய சமூகத்திலே நான் நிற்கிறான நானும் அந்த தேவன் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசித்து வாழும் பொழுது எனக்கு வருகின்றான அந்த துன்பம் நெருக்கம் அதில் வரும் பொழுதும் நான் அதை விட்டு வெளியே சென்று விடாதபடிக்கு வாழவே நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்திலே சொல்கிறது போல, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுடிவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மறைந்து போகிறே என்றான் அந்த வார்த்தையைப் போல எந்த நெருக்கங்கள் எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த வீட்டிலிருந்து வெளியே சென்றான அந்த வாழ்க்கையை உணர்ந்தவனாய் என வருகின்றான நாட்களிலும் அந்த தேவனுடைய சமூகத்திலே எத்தனை துன்பங்கள் எத்தனை பாடுகள் வந்தாலும் அந்த தேவனுடைய அந்த குடும்பத்திலே இருந்து தேவனிடத்திலே மனமுடைந்து அந்த எளிமையான அந்த வாழ்வை தேவனிடத்திலே கேட்க வாஞ்சிக்கிறேன். காலை வேளையை தேவன் கொடுத்தான வார்த்தைக்காக நான் செலுத்துகிறேன். வருகின்ற நாட்களில் தேவன் என்னையும் ஒரு உணர்வுள்ள ஆவியைக்குள்ளாய் நடத்தி அந்த எளிமையான வாழ்வையில் நடக்க தேவன் ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் சோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலும் தேவன் பேசினான வார்த்தையை தேவன் என்னையும் மறந்துடும்படியான அந்த வார்த்தை கூட தேவன் பேசினார். அந்த சௌரவன் சொல்லும் பொழுது என்னுடைய தொழில் ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒரு பாதிப்புண்டு அடைந்து விட்டால் அதை எவ்வளவு மனசாகப்பட்டு அதை குறித்து கவலை அடைகிற பகுதி என்னுடைய இருதயத்திலே இருந்த பகுதியை நான் கண்டு கொண்டேன். ஆனால் நான் உலக பிரகாரமான காரியத்தை குறித்து நான் எவ்வளவு கவலைப்படுகிறேன், எவ்வளவு அதை வேதனைப்படுகிறேன். நான் இதில் சபையில் இருக்கும்பொழுது நான் சிந்தித்த பகுதி என்னென்னு சொன்னால், என்னை படைத்த தேவன் நான் ஒரு பாவத்திலே அங்கே விழுந்து போயிருந்தால் அவர் இதை விட எவ்வளவு வேதனைப்படுவார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நானும் என்னுடைய ஜீவியத்திலே நான் உலக பிரகாரமான காரியத்தை குறித்து கவலைப்படாமல் நான் எந்த பாவத்திலே நான் இருக்கிறேன், அந்த பாவத்திலே இருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்பதான அந்த ஜீவியம். இந்த சகோதரன் சொல்லும் பொழுது ஒரு இடுக்கமான வாசல் வழியாய் அதை போவது சரியான கஷ்டப்பட்டு தான் அதை போக வேண்டும். ஆனால் வாசல் விரிவான வாசலாக இருந்தால் அதை சுகமாக போய்விடுகிறோம். ஆனால் சுகமாக போகிற வாசல் அது அங்கே பாவமான சுபாவம். ஆனால் இடுக்கமான வழியிலே போகிற வழி அங்கே நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவர் வழியிலே போகிற வழிதான் அது இடுக்கமான வழி என்பதை தேவன் கால வேளையிலும் என்னோட பேசினார். நானும் இனிவர் நாட்களை மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். நான் என்னுடைய இருதயத்திலே ஒரு சடக்கென்று
கோவப்படுகிற வாழ்க்கை என்னுடைய சுபாவத்திலே அப்படியாப்பட்ட சிந்தனை இருக்காதபடி எந்த நேரம் நான் தேவனை மயப்படுத்துகிறவனாய் வாழக்கூடிய அந்த ஜீவியத்துக்குள்ளாக தேவன் நடத்துவாராக. ஆமீன்.